Pleasant morning to all. We, the Department of Computer Applications, wholeheartedly welcome you all for the fifth day journey. This journey is a little short one due to some urgent work for a resource person. Today is the last class of this weekend. By Saturday and Sunday, I request you to kindly practice the sessions and eagerly wait for the sixth day journey on Monday. Over to Tamil Selyan. Thank you, ma'am. Okay. As ma'am told, today we will end up the session at 10:30. So before we start the actual content of the day, do you have any queries on till yesterday's session? If you have anything from the first day to fourth day of the session, if you have any queries, you can unmute and talk, or else you can type your query on the chat window. Okay. ஸோ நேத்தி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெக்கார்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம ரெக்கார்டிங் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. பட் எதுக்காக இந்த ரெக்கார்டிங் அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம இந்த ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுவோம். ரெக்கார்டிங்கிறது ரொம்ப பேசிக்காக எதுவும் தெரியாமல் ரொம்ப கொஞ்சம் பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும் தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணுற ரெக்கார்டிங். பட் ரியல் டைம் ஆட்டோமேஷனுக்கு வந்து நம்ம பண்ணும்போது நம்ம ரெக்கார்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஆக்டிவிட்டிஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம நேற்று ரெக்கார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். நேற்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம யூஐ டெமோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல ஒரு ரொம்ப சிம்பிள் டாஸ்க் வந்து நம்ம பண்ணோம். ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுற மாதிரி. ஒரு ஸ்பிளிட் டெபாசிட் அப்படின்ற ஒரு ரேடியோ பட்டனை கிளிக் பண்றது, அண்ட் தென் ஒரு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டு அது ஃபைனலா தர டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம கெட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டாஸ்க் வந்து பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்ணணும், 3 வேல்யூ என்டர் பண்ணணும், ஃபைனலாக வர டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டை வந்து we have to display or we have to enter the value in a different application. பட் நம்ம நேற்று ரன் பண்ணது இருக்குது இல்லையா, நம்ம நேற்று ரன் பண்ணதுல நான் மறுபடியும் இன்னொரு டைம் அதே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம அந்த ஆட்டோமேஷன் பண்ணமோ அந்த ஆட்டோமேஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்ல போறீங்க இந்த எக்ஸிகியூஷனை பார்த்துட்டு. இல்லையா? ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். நம்மளோட டாஸ்க் வந்து வெறும் 5 ஸ்டெப் தான். இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். வந்து ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்றோம், இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம சம் வேல்யூ என்டர் பண்றோம், ஃபைனலா வர டோட்டல் டெபாசிட் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து we want to display. நம்ம அந்த அமௌண்ட் வந்து we have to display ஆர் இல்லை இன்னொரு அப்ளிகேஷன்ல போய் என்டர் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். பட் மெயின் என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் டெபாசிட் அப்படிங்கிற இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து we have to capture somewhere. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி இந்த இந்த வேல்யூ வந்து கேப்சர் பண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னா வாட் வி ரெக்வயர், நமக்கு என்ன வேணும்?
சரி, உங்களுக்கு கொஸ்டின் புரியலனா கூட நீங்க கேட்கலாம், நீங்க ஆன்சர் தான் பண்ணணுங்கிறது இல்ல. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சொல்லுங்க. சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இப்ப நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாலோ இல்ல நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுங்களேன், நம்ம லேப் செஷன்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் இல்லையா? இன்புட் அவுட்புட் நமக்கு தெரியும். இதுதான் இன்புட். என் இன்புட் இப்படி இருக்க போது எனக்கு அவுட்புட் வந்து இப்படி கிடைக்கணும். சிம்பிளா சொன்னோம்னு வச்சுங்களேன், இப்ப 2 நம்பரை ஆட் பண்றோம்னு வச்சுங்க. இப்போ 5 + 5 அப்படின்னு கொடுத்தா 10 அப்படின்னு வரணும். இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். ஓகேங்க சார். ஓகேவா? அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் ஓகேங்க சார். இல்லையா? ஸோ 10 அப்படிங்கிற அவுட்புட் தான் எனக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். பட் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது 8 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க, எஸ் சார். இல்ல 0 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், நம்மளோட ரெக்குயர்மெண்ட் மீட் ஆயிடுச்சா இங்க? சொல்லுங்க சார். ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்க எழுதுறீங்க, 2 நம்பரை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? நான் 5 + 5 கொடுக்குறேன், 2 நம்பர் இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேங்க சார். ஓகேவா? எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 10 வரணும். ஆனா 10 வராம எனக்கு வந்து 0ன்னு வருது, இல்ல வந்து எனக்கு வந்து 8 அப்படின்னு வருது அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்ல வந்து. ஆனா நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்லைங்க சார், ஆகலைங்க சார். ஓகே, எதனால ஆகல அது? சரி, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் அதுல வரலைங்க சார், அது வேற ஆன்சர் வந்து. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கல இல்லையா? ஸோ எரர்ஸ் வந்து நம்ம 2 டைப் எரர்ஸ் பாக்குறோம் இல்லையா? ஒன்னு வந்து சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர்னா கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. லாஜிக்கல் எரர்னா கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும், பட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. எஸ் சார். இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூஐ டெமோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்குது. நம்ம ஒரு கோடு நேத்தி வந்து நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறோம் இல்லையா? இது ஒரு ஒர்க் ஃப்ளோ. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டுக்கு பேர் ஒர்க் ஃப்ளோ டிசைனர். இங்க நம்ம பில்ட் பண்ற இந்த ஆட்டோமேஷன் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து இதை கோடுன்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் அஸ் ஒர்க் ஃப்ளோ. இது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்ணணும், இந்த கேஷின்ல வேல்யூ என்ட்ரு பண்ணணும், ஆனஸ்ட் செக்ல என்ட்ரு பண்ணணும், நாட் ஆனஸ்ட் செக்ல என்ட்ரு பண்ணணும். இப்போ இது மூணுலையுமே சம் வேல்யூ என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா டோட்டலும் இதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும். இந்த டோட்டல் வேல்யூ வந்து we have to capture somewhere இல்லையா? அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வந்து. எஸ் சார். ஓகேவா? அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நமக்கு என்ன தேவை? டேட்டாபேஸ் வேணும் சார். பின்னாடி இப்போ எவ்வளவு அமௌண்ட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும் சார். ஓகே, டேட்டாபேஸ் வேணும். ஓகே, இன் ஜென்ரலா நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட். பட் ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும்னா we have to have some வேரியபிள் இல்லையா? நமக்கு ஒரு வேரியபிள்ஸ் வேணும் இல்லையா? அப்பதான் நம்ம வந்து டெம்பரரியா நம்மளோட ப்ரோக்ராம்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து ரைட் பண்ணலாம், எது வேணுமோ நம்ம பண்ண முடியும். கரெக்டா? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். டேட்டாபேஸ்ங்கிறது இன் ஜென்ரல் கரெக்ட். பட் when comes to RPA நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து திங்க் பண்ணணும். நார்மல் ஆட்டோமேஷன், நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க சொன்ன ஆன்சர் எக்ஸலண்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட கோட் இருக்குது இல்லையா, இங்க நம்ம நேற்று பண்ண இந்த ரெக்கார்டிங், இந்த சீக்வன்ஸ், இந்த ஃப்ளோ சார்ட் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நம்ம மறுபடியும் வந்து இன்னைக்கு ரன் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க்ல எதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்குது, எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். எப்பவுமே நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியரா அப்சர்வ் பண்ணணும் என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நமக்கு என்ன, இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இந்த எக்ஸிகியூஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இங்க ஸ்டார்டட்னு வந்துருச்சு இல்லையா, டீபக் ஸ்டார்டட்னு வந்துச்சு. அதே மாதிரி எண்டட் அப்படின்னு ஒரு எக்ஸிகியூஷன் எண்டட் அப்படின்னு வரணும். ஆனா நமக்கு இன்னும் வரல. ஸோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது வந்து யூஐபாத் வந்து. ஸோ இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். இப்போ வெயிட் பண்ணிட்டு நமக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த எரர் எதனால வருது, எப்படி வந்து இந்த கேஷின், ஆனஸ்ட் செக், இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த அப்ளிகேஷன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை வந்து எப்படி யூஐபாத் ஐடென்டிஃபை பண்ணுதுங்கிறதா நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் தென் வி வில் சி லிட்டில் பிட் ஆன் வெப் ஆட்டோமேஷன், எப்படி வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்றதுங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எரர் வந்திருக்குது. இங்க கிளிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல எரர் வந்திருக்குது. ஸோ இந்த எரர் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், கண்டினியூ கொடுத்து
இந்த எக்ஸிகியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் இருக்குது இல்லையா, நம்ம ரெக்குயர்மெண்ட் இதுல ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே, சி ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரெக்குயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல. நம்ம ரெக்குயர்மெண்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்ணி 3 வேல்யூ என்டர் பண்ணி ஃபைனல் இந்த அமௌண்ட் வந்து we have to display or we have to store in some variable and display இல்லையா? இது நடந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இங்க வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட்ல வந்து 4 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குது, ஒரு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகல. பிஃபோர் தட் நமக்கு வந்து ஒரு எரர் வேற வந்திருக்கீங்க இல்லையா? நமக்கு ஒரு எரர் வேற இங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, cannot find UI element corresponding to the selector அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த செலக்டர் அப்படிங்கிறது தான் இந்த யூஐ பாத்தினுடைய கோர் ஃபீச்சர். இது வந்து லைக் ஒரு ஹார்ட் ஆஃப் த யூஐ பாத் ஆட்டோமேஷன் வந்து செலக்டர் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நம்ம இந்த செலக்டரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கரெக்டான செலக்டரை வந்து நம்ம டிஃபைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கோடு வந்து மோர் எஃபெக்டிவா இருக்கும் நம்மளோட கோடு. ஓகேவா? இப்போ இந்த செலக்டர்னா என்ன, இந்த செலக்டர் வந்து எங்க நம்ம பார்க்கணும் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம நேத்தியே வந்து ஓரலா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு பின்னாடி கோட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கோடை யூஐ பார்த்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டிசைன் மெனு இருக்குது இல்லையா, இந்த டிசைன் மெனுல இங்க யூஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு சின்ன மெனு இருக்கும். இந்த மெனு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறீங்க, யூஐ பார்த்து இருக்குது அப்படின்னா, மேபி நீங்க நேற்று ஒர்க் பண்ண இந்த ஃபைல் எடுத்துக்கோங்க. இல்லை நேற்று நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் இந்த, ஓகேவா? அதுக்காக நீங்க இந்த யூஐ பார்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இந்த யூஐ எக்ஸ்ப்ளோரரை வந்து கிளிக் பண்றேன். ஓகேவா? இது ஒரு தனி விண்டோவா ஓப்பன் ஆகும். இது ஒரு தனி சப் அப்ளிகேஷன் மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த யூஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லயும் ஓப்பன் ஆகும். பட் எப்படி இருந்தாலும் நீங்க மினிமைஸ் ஸ்க்ரீன்ல ஓப்பன் ஆகணும், ஃபுல் ஸ்க்ரீனா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இண்டிகேட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா இண்டிகேட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க டெஸ்க்டாப் அப்படிங்கிறது இருக்குது. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து காமிக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னோட பர்டிகுலர் லேப்டாப்ல இல்ல டெஸ்க்டாப்ல வந்து கரண்டா ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படிங்கறதெல்லாம். ஓகேவா? நான் இதை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம நேற்று ரெக்கார்டிங் பண்ணோம் இல்லையா, ஒரு ரெக்கார்டிங் பண்ணோம் இல்லையா, இந்த ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டைம் எடுத்துக்கலாம். 9:19 ஆகுது, 9:30 மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெக்கார்டிங் மட்டும் ட்ரை பண்றீங்களா உங்களோட எண்ட்ல? நீங்க நான் வேணா இன்னொரு டைம் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் ரெக்கார்டிங் வந்து. நீங்க எதுவுமே பண்ண வேணாம், இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே, இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இங்க இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கறத மட்டும் கிரியேட் பண்ணுங்க. உங்களோட நியூ ப்ராஜெக்ட்ல இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க, பேசிக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விசார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹைலைட் ஆகும், ஹேண்ட் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும், கர்சர் வந்து ஹேண்ட் சிம்பிளா மாறும். வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்க. 5 ஸ்டெப் தான். ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்றோம், கேஷ் இன் டைப் பண்றோம், சம் வேல்யூஸ் என்டர் பண்றோம், டேப் பட்டன் செலக்ட் பண்றீங்க, எம்டி ஃபீல்டு என்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் செலக்ட் பண்றீங்க, வேல்யூ என்டர் பண்றோம், டேப் பட்டன், எம்டி ஃபீல்ட், கீபோர்ட்ல என்டர் பட்டன். அதே மாதிரி தேர்ட் வேல்யூ. ஓகேவா? சம் வேல்யூஸ் நம்ம என்டர் பண்றோம், டேப் பட்டன், எம்டி ஃபீல்ட் அண்ட் என்டர் கீ ஆன் த கீபோர்ட்.
4 ஸ்டெப் பண்ணிட்டோம். 5th ஸ்டெப் வந்து இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்றது. அவ்வளவுதான். ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்கேப் கீ பிரஸ் பண்றோம். இங்க வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுக்குறோம். ஸோ இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு எடுக்கும் இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ரெக்கார்டிங் பண்றதுக்கு. யாரெல்லாம் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது தான் உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? 9:30 வரைக்கும் வெயிட் பண்றேன். அதுக்கு இன் பிட்வீன் யாராவது முடிச்சிட்டீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க வந்து கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி. யாருக்காவது ரெக்கார்டிங் பண்ணும்போது ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ தட் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உங்களோட ரெக்கார்டிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்க, உங்களுக்கு என்ன எரர் வருது அப்படின்றது கூட. இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம், இல்லை எக்ஸ்ட்ரா டைம் என்ன கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண நம்மளோட கோட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் இருக்க ஒர்க் ஃப்ளோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃப்ளோ சார்ட், சீக்வன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பேசணும். ஃப்ளோ சார்ட்னா எப்படி இருக்கும், சீக்வன்ஸ்னா எப்படி இருக்கும்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் வில் ஜென்ரேட் அ சீக்வன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம பேசிக் ரெக்கார்டிங் பண்ணதுனால இந்த சீக்வன்ஸோட நேம் வந்து பேசிக் அப்படின்னு இருக்குது. இதுவே நம்ம டெஸ்க்டாப் ரெக்கார்டிங் பண்ணோம் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். வெப் ரெக்கார்டிங் அப்படின்னா வெப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து லைக் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, டிஸ்பிளே நேம் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்க முடியும். வி கேன் சேஞ்ச் ஹவர் வி வாண்ட். நம்ம வந்து மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே வந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி வி கேன் ஷ்ரிங்க் அண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் த ஆக்டிவிட்டிஸ் இல்லையா, கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக வந்து இருக்கும். ஸோ தட் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வந்து கரெக்டான நேமிங் மட்டும் நம்ம இங்கே கொடுக்கணும். வந்து இந்த டிஃபால்ட் நேமிங் எடுத்துட்டு என்ட்ரிங் வந்து ஆனஸ்ட் செக் வேல்யூ, என்ட்ரிங் வந்து நாட் ஆனஸ்ட் செக் வேல்யூ, என்ட்ரிங் கேஷ் இன் வேல்யூ, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கிளிக் ஸ்ப்ளிட் டெபாசிட், இந்த மாதிரி நம்ம கரெக்டான வந்து கேப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா we can easily identify the activities. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பேசிக் ரெக்கார்டிங்கை பார்க்கும்போதே நம்ம இன்னொரு பேனல் பத்தி நம்ம பார்க்க போறோம், அவுட்லைன் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நார்மலா நமக்கு அவுட்லைன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு இதை பத்தி ஒரு அவுட்லைன், ஒரு ஓவர் வியூ அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹை லெவல்ல அதை பத்தி வந்து நம்ம பார்க்கறது இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் டிசைன் இருக்குது இல்லையா, இந்த டிசைன் வந்து இந்த அவுட்லைன் பேனல்ல வந்து நம்ம ஹை லெவல்ல பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா பேசிக் ரெக்கார்டிங் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஜாமல் ஃபைல் வச்சிருக்கோம். ஓகேவா? இது பேசிக் ரெக்கார்டிங், இது ஜாமல் ஃபைல். இந்த ஜாமல் ஃபைல்ல இந்த சிம்பிள் பாருங்க, இந்த சிம்பிள் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது சீக்வன்ஸ், ஏரோ அண்ட் ஏரோ இந்த மாதிரி வருது இல்லையா, இது வந்து சீக்வன்ஸ். ஸோ பேசிக் ரெக்கார்டிங் நம்ம ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்கோம். நீங்க கிளிக் பண்ணா இந்த சீக்வன்ஸ் ஹைலைட் ஆகுது பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார பேசிக்னு இன்னொரு சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்கிறோம் நம்ம. அதுல 1 2 3 4 5 ஆக்டிவிட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் டெபாசிட் அப்படிங்கிற இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்றது. செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் இன்டு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 3 வேல்யூ என்டர் பண்றது. லாஸ்ட் வந்து டோட்டல் வேல்யூ வந்து கிளிக் பண்றது. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோவுடைய என்டையர் அவுட்லைன் வந்து இந்த அவுட்லைன் பேனல்ல வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கிளிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு நான் போறேன். ஓகேவா? ஸோ நேத்தே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த யூஐக்கு பின்னாடி வந்து கோட் இருக்கும். இந்த கோடை வச்சுதான் வந்து யூஐ பாத் என்ன பண்ணுது, நாட் ஓன்லி யூஐ பாத், எல்லா ஆட்டோமேஷன் டூல்ஸுமே ஒரு எலமெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு யூஐல வந்து எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்சல்ஸ் வச்சும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டாப்ல இருந்து இவ்வளவு பிக்சல்ல இந்த பொசிஷன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, லெஃப்ட்ல இருந்து இவ்வளவு பிக்சல்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் வந்து ரொபோஸ்ட் சொல்யூஷன். அது வந்து எப்பவுமே வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்காது. ஈவன் இந்த யூஐல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த யூஐல நடந்தா கூட நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து அதை அகாமடேட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஒரு ரொபோஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது கூட அது மாதிரி ஒரு ரொபோஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம எந்த வேல்யூ வந்து ஒரு கோடுக்குள்ளார நம்ம வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணாம நம்ம வந்து அதை யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி, இல்லை வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் அது சில சேஞ்சஸ் இருந்தா கூட அந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ அந்த செலக்டர் எங்க இருக்குது, இந்த யூஐ பாத் இருக்குது இல்லையா, இந்த யூஐ பாத்துல இந்த செலக்டர் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பண்றது எல்லாமே இன்புட் ஆக்ஷன்ஸ். என்னது, நம்ம போய் ஒரு பட்டனை கிளிக் பண்றது, ஒரு ரேடியோ பட்டன் வந்து செலக்ட் பண்றது, டிராப் டவுன்ல இருந்து ஒரு வேல்யூ வந்து பிக் பண்றது, லிஸ்ட் பாக்ஸஸ்ல இருந்து ஒன் ஆர் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் டெக்ஸ்ட் ஏரியால போய் வேல்யூ என்டர் பண்றது, இது எல்லாமே என்னன்னா we are giving some input to the user interface இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணும், அவுட்புட்டும் கிடைக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து அவுட்புட்டும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நம்ம ஐஆர்சிடிசி பேஜ் வந்து லாகின் பண்றோம். நம்ம என்னெல்லாம் இன்புட்டா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் நேம், நம்மளோட பாஸ்வேர்ட், கேப்சா, இது மூணும் இன்புட்டா கொடுக்குறோம் நம்ம. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்றோம். இது எல்லாமே இன்புட் ஆக்ஷன்ஸ் வந்து. இப்போ அது கொடுக்குற அவுட்புட் என்ன அப்படின்னு வச்சுங்க, எய்தர் சக்சஸ்ஃபுல் லாகின் பேஜ் ஆர் வந்து அன்சக்சஸ்ஃபுல் லாகின் மெசேஜ், என்ன எரர் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். பாஸ்வேர்ட் ஃபெயிலியர், இல்லை நெட் வந்து டவுனா இருக்குது, அனேபிள் டு ரீச் த சர்வர், இந்த மாதிரி ஏதோ ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒரு யூஐக்கு நம்ம சில இன்புட் கொடுக்குறோம், அந்த யூஐ சில அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்குது. சரி, சக்சஸ்ஃபுல்லா நம்ம லாகின் பண்ணிட்டோம், வந்து லாகின் பண்ணி இந்த டெஸ்டினேஷன்ல இருந்து இந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம போறோம் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிட்டு இன்னென்ன பேர் வந்து நம்ம போறோம் அப்படின்னு பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து புக் டிக்கெட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எகைன் இட் வில் ஆஸ்க் ஃபார் சம் இன்புட், பேமெண்ட் இன்புட் கேட்கும் இல்லையா? ஸோ பேமெண்ட் இன்புட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கொடுக்கும், அது டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு இல்லை புக் ஆகல. புக் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் த இன்புட் அவுட்புட் ஃபார் அஸ், நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் இல்லையா? ஸோ அதே மாதிரி எல்லா யூஐலையுமே அது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம சில இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த யூஐ வந்து சில அவுட்புட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? ஸோ இங்கே வந்து நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஐ டெமோல இந்த டோட்டல் டெபாசிட்ங்கிறதா அவுட்புட் வேல்யூ. வி ஹேவ் டு கேப்சர் திஸ் அவுட்புட் வேல்யூ. ஓகேவா? ஆனா என்ன ஆகல அப்படின்னா இந்த அவுட்புட் வேல்யூ வந்து இங்க கேப்சர் ஆகல, நம்ம ஜஸ்ட் அந்த அவுட்புட்ல கிளிக் மட்டும் பண்றோம். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்ஃபில் ஆகல. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன் மேல நம்ம கிளிக் பண்றோம்னு வச்சுங்களேன், இந்த ஒரு ஆக்ஷன் மேல நம்ம கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேனல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டார்கெட்டுக்கு கீழே செலக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டார்கெட்ல எல்லாமே பிளாங்கா இருக்குது, இந்த செலக்டர்ல மட்டும் சம் வேல்யூஸ் இருக்குது இல்லையா? இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த செலக்டர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து நீங்க எக்ஸ்எம்எல், யாராவது எக்ஸ்எம்எல் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி, நம்மளுடைய கரிக்குலம்ல வந்து எக்ஸ்எம்எல் லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெரியும். இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்எம்எல் டேக்ஸ், இது எல்லாமே எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல இருக்கும். வந்து ஹெச்டிஎம்எல் தெரிஞ்சவங்களுக்கு இது ஹெச்டிஎம்எல் மாதிரி கூட இருக்கும். பட் ஹெச்டிஎம்எல்னா ப்ரீ டிஃபைன்டு டேக்ஸ், வந்து சில டேக்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹெச்டிஎம்எல் என்னென்ன டேக்ஸ் இருக்குதோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்எம்எல் அப்படி இல்லை, we can have our own tags, பட் ஸ்டார்டிங் வித் வந்து இந்த சிம்பிள், எண்டிங் வித் வந்து ஸ்லாஷ் கிரேட்டர் தேன், இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ சிமிலர் டு ஹெச்டிஎம்எல். ஓகேவா? பட் இது வந்து எக்ஸ்எம்எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் ஆர் எக்ஸ்எம்எல் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸினுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஐ பாத்துல எப்படி இருக்குதுன்னா எக்ஸ்எம்எல் ஃப்ராக்மெண்டா இருக்குது. ஸோ இப்போ எங்க போய் செலக்டர் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி பேனல்ல சம்டைம்ஸ் இன்புட் அப்படிங்கிறதுக்கு கீழே டார்கெட் இருக்கும், சம்டைம்ஸ் டார்கெட்டுங்கிறது டைரக்டா இருக்கும். எப்படியா இருந்தாலும் டார்கெட்டுக்கு கீழே செலக்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா we can view our selector. ஓகேவா? ஸோ செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் attributes ஆஃப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு GUI எலமெண்ட். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் யூஐ, ஷார்ட்டா நம்ம யூஐ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஒன்னு ஒரு எலமெண்ட். இந்த டேட் அண்ட் டைம் ஒரு டேட் ஒரு எலமெண்ட், டைம் ஒரு எலமெண்ட், இந்த யூஐ பாத்துங்கிறது ஒரு எலமெண்ட் இல்லையா, டிரான்சாக்ஷன்ங்கிறது ஒரு எலமெண்ட், இது மாதிரி ஒன்னு ஒவ்வொரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா கோட்ல, அதை வந்து ஃபெச் பண்றதுக்கு பேர் தான் வந்து நம்ம செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூஐ பாத்துல வந்து செலக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃப்ராக்மெண்ட்ல இருக்குது. இப்போ நம்ம ப்ளூ பிரிசம் பத்தி சொன்னோம், ஆட்டோமேஷன் எனிவேர் பத்தி சொன்னோம் இல்லையா. இதுவே நம்ம ப்ளூ பிரிசம்ல பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து எக்ஸ்எம்எல்லா இருக்காது, இது டேபிளா வந்திருக்கும், அது வேற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செலக்டர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்டட் பை யூஐ பாத். இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் நம்ம வந்து பில்ட் பண்றோம் அப்படின்னா செலக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா, இப்போ நம்ம வந்து மேனுவலா இந்த செலக்டர்லாம் வந்து கேப்சர் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா யூஐ பார்த்தே இந்த செலக்டர்லாம் வந்து கேப்சர் பண்ணிச்சு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூஐ பாத் வந்து ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஜென்ரேட்டட் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சம் அப்ளிகேஷன் ஹேவ் அ சேஞ்சிங் லேஅவுட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட். ஓகேவா? சில அப்ளிகேஷன்ல என்ன இருக்குன்னா சில ஆட்ரிபியூட்டோ இல்லை வந்து அந்த அப்ளிகேஷனோட வியூவோ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வியூ சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, வந்து அப்ளிகேஷனோட வியூ வந்து அந்த யூஐ வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி ஏதாவது சினாரியோ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எனிதிங். ஜென்ரல் எக்ஸாம்பிள் கூட நீங்க சொல்லலாம். ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்றதுல இருக்க கூட ஒரு வெப்சைட்டை பத்தி கூட நீங்க வந்து சொல்லலாம். நீங்க உங்க அகாடமிக் சைட்ல தான் சொல்லணுங்கிறது இல்லை. ஓகேவா? சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம்னு வச்சுங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங், இப்போ நீங்க அமேசான்ல ஏதோ ஒன்று புக் பண்றீங்க இல்லை வேற ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி, இப்போ வந்து எல்லா டைமும் நம்ம நமக்கு தான் ஆர்டர் பண்ணுங்கிறது இல்லை. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆர்டர் பண்ணலாம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஆர்டர் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அட்ரஸ் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெண்டோட அட்ரஸ் வந்து நம்ம கொடுப்போம். அப்போ பில்லிங் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று கேட்போம். ஸோ எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல பில்லிங் அட்ரஸ் சேம் அஸ் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இன்னொரு அட்ரஸ் வந்து கேட்காது. இல்லை நம்ம அதை அன்டிக் பண்றோம், அன்செக் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், சரி எனக்கு பில்லிங் அட்ரஸ் என்னன்னு சொல்லி இன்னொரு ஃபீல்டு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் யூஐ. ஒரு யூஐ வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம இங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இங்க கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்களேன், இந்த யூஐ வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. யூஸ் கேஷ் கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த கேஷ் கவுண்ட்டுங்கிற பட்டன் வருது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சேஞ்சிங் யூஐக்கு எக்ஸாம்பிள். இந்த யூஐலேயே சேஞ்சஸ் ஆகுது. எங்க ஆகுது? கான்ஸ்டன்டா பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த யூஐலேயே அக்கௌண்ட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு டைம். இப்போ நம்ம வேற எங்கேயோ போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்றோம்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகலாம், டிரான்சாக்ஷன் ஐடி சேஞ்ச் ஆகலாம் இல்லையா? இந்த டோட்டல் டெபாசிட்ங்கிறது நம்ம இங்க என்ன வேல்யூ என்டர் பண்றோமோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்சஸா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அது ஓகேவா? எல்லா யூஐயும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் அப்ளிகேஷன் ஹாவ் எ சேஞ்சிங் லேஅவுட் அண்ட் ஆட்ரிபியூட். எதர் வந்து லேஅவுட் இருக்கலாம் இல்லை ஆட்ரிபியூட் இருக்கலாம். யூஐ பாத் ஸ்டுடியோ கேனாட் ப்ரெடிக்ட் திஸ் சேஞ்சஸ். ஓகேவா? இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஜென்ரேட் அ ஸ்டேபிள் செலக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க எரர் வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் நேத்தி பண்ண ரெக்கார்டிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எரர் வந்தது நமக்கு. ஃபர்ஸ்ட் என்ன எரர் அப்படின்னா இந்த கிளிக் பண்ற இடத்துல எரர் வந்தது. ஸோ நம்ம மறுபடியும் இதே கோடை வந்து நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் இங்க டைம் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா செலக்டருக்கு கீழே, நான் இங்க 2000 அப்படின்னு கொடுக்குறேன். நான் இது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நான் இங்க வந்து நான் ஜஸ்ட் 2000 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த சேம் கோடை நம்ம ரன் பண்ணும்போது ஓகேவா? ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா வந்து கிளிக் பண்ணிடுச்சு, 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் வேல்யூ என்டர் பண்ணிடுச்சு. பட் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எரர் வருது. ஸோ இந்த எரர் என்ன சொல்லுது அப்படின்னா cannot find UI element corresponding to the selector அப்படின்னு சொல்லுது. இதான் இந்த எரர் மெசேஜ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து தெரியும் எரர் சோர்ஸ்ன்னு இருக்குதா? ஸோ எரர் சோர்ஸுங்கிறது எந்த லைன் ஆர் எந்த எந்த ஆக்டிவிட்டியில, இப்போ கோட்னா எந்த லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க அப்படிங்கும்போது எந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுது. கிளிக் டெக்ஸ்ட் இந்த இந்த டைட்டில் இருக்கிற ஆக்டிவிட்டியில எரர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுது. எரர் டைப் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸப்ஷன் டைப் பார்ப்போம் இல்லையா? ஐஓ எக்ஸப்ஷன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி எக்ஸப்ஷன் டைப்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ இதோட எக்ஸப்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா செலக்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன்.
என்ன எக்ஸம்ஷன் மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா cannot find the UI element corresponding to the selector அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ செலக்டர்ல ஏதோ இஷ்யூ, இந்த ஒரு கீவேர்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா we can assume that இந்த செலக்டர்ல ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா எக்ஸாக்டா நம்ம இங்க லாஸ்ட் பாயிண்ட் பாக்குறோம் இல்லையா, some application have changing layout or attribute, UiPath Studio cannot predict these changes, it is our responsibility to generate a stable selector அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே கொடுத்திருந்த வேல்யூ, பழைய வேல்யூ இருக்குது இல்லையா, பழைய வேல்யூ, நான் பழைய 3 வேல்யூ கொடுத்திருந்ததோடைய அவுட்புட் என்ன அப்படின்னா 92506. ஓகேவா, 92506 அப்படிங்கிறது அதோட ரிசல்ட். இப்ப இருக்கிற இந்த யூஐல இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 70345. ஸோ இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம இங்க சொல்றோம் இல்லையா யூஐ பார்த்தனால சேஞ்சஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னா இங்க எரர் வந்து நமக்கு வருது. ஸோ இப்போ இந்த எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த UiPath கோடை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எரர் மெசேஜ் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கதான் எனக்கு எரர் வந்தது இல்லையா, நான் இந்த செலக்டரை போய் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த செலக்டர் நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 லைன்ஸ் ஆஃப் செலக்டர் இருக்குது. இங்க இந்த வேல்யூ வந்து ஹார்ட் கோட் ஆயிருக்குது. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த டோட்டல்ங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு 70345 வந்தது இல்லையா, நெக்ஸ்ட் டைம் எனக்கு வேற வேல்யூ வரும், அதுக்கு அடுத்த டைம் இன்னொரு வேல்யூ வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே தானே இருக்கும். மாறுமா மாறாதா அது? ஓகேவா, ஒவ்வொரு டைமுமே கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம நேற்று ஒரு எக்ஸல் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு 10,000 வேல்யூஸ் வச்சிருக்கோம்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு டோட்டல் நமக்கு கொடுப்போம். அப்ப இது எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த 3 லைன் இருக்குது இல்லையா, இந்த 3 லைன் என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் த செலக்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா UiPath, நாட் ஒன்லி UiPath, எல்லா RPA அப்ளிகேஷனும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த எலமெண்டோட ஆட்ரிபியூட்ஸை வச்சுதான் நம்ம ஆட்டோமேஷன் வந்து பண்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் என்ன அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து UiPathல வந்து XML ஃப்ராக்மெண்ட் ஆர் XML டேக்ஸ் ஆர் XML ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது. இந்த XML ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகுற இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து we call as selector. இங்க யூஸ் பண்ற டெர்மினாலஜி வந்து செலக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ இந்த செலக்டர்ல 3 லைன் இருக்குதுல, இந்த 3 லைன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எதுக்கு இங்க 3 லைன் இருக்குது, இந்த ஆட்டோமேஷன் ஐடினா என்ன, இங்க இருக்கிற நேம்னா என்ன, ரோல்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா we already opened UI Explorer அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் இந்த ஆப்ஷன் யாருக்கும் எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா உங்களோட UiPath ஸ்டுடியோல டிசைன் டேப்ல பாத்தீங்கன்னா UI Explorer அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செலக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க இந்த UI Explorer வந்து கிளிக் பண்ணிட்டு நான் இங்க இருக்க இண்டிகேட் எலமெண்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகேவா, இண்டிகேட் எலமெண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த டெபாசிட் அப்படிங்கறத ஜஸ்ட் நான் சும்மா இந்த டெபாசிட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஓகேவா, ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இந்த UI டெமோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த அப்ளிகேஷன்ல டெபாசிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த டெபாசிட்டுக்கு என்ன பண்ணிருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, UI-demo.exe அப்படின்னு சொல்லுது. அதாவது எந்த அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனுடைய நேம் வந்து இல்லையா. செகண்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ பட்டன், இது வந்து ஒரு ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, இதெல்லாம் UiPath வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு வர பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டெபாசிட், இதுல இருக்கிற இந்த ரேடியோ பட்டன்ல இருக்கிற டெக்ஸ்ட் பார்ட்ல வந்து டெபாசிட்னு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இங்க ரோல் அப்படிங்கிறது வந்து என்ன கண்ட்ரோல் அப்படிங்கறத நமக்கு சொல்றது. ஓகே, நம்ம வந்து விபிலாம் பார்ப்போம் இல்லையா, கண்ட்ரோல் என்ன, கண்ட்ரோல் பாக்ஸ்ல வந்து நம்ம கண்ட்ரோல் ட்ராக் பண்ணி போடுவோம் இல்லையா, இந்த கண்ட்ரோல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலோட நேம் தான் இங்க ரோல் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்ப
இந்த மேல இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இதுதான் நமக்கு கிடைக்கிற அவுட்புட். இந்த கீழே இருக்கிறதா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் செலக்டர் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மேல இருக்க போர்ஷன் இருக்குது இல்லையா, இதை நம்ம 1 by 1 நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா யூஐ டெமோ இந்த அப்ளிகேஷன் நேம் இப்படின்றதுதான் சொல்லுது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது ஒரு லைன், 1 லைன் ஆஃப் த செலக்டர் அப்படின்னா இந்த லைன்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், டைட்டில் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அதே மாதிரி செகண்ட் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ஆட்ரிபியூட் இருக்குது, நேம் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கு எகென்ஸ்டா ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ நேம் என்ன அப்படின்னா இங்க டெபாசிட், ரோல் என்ன அப்படின்னா ரேடியோ பட்டன் இல்லையா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நேம் அண்ட் ரோல், எகைன் அதே மாதிரியே நேம் அண்ட் ரோல் அப்படின்னு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஆட்ரிபியூட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் செலக்டர்ல இங்க சைட்ல பாருங்களேன், இந்த ரைட் சைட்ல நமக்கு வந்து செலக்டட் ஐட்டம்ஸ், அன்செலக்டட் ஐட்டம்ஸ் இருக்குதா, டோட்டலா 5 ஆட்ரிபியூட் இருக்குது. ஆனா யூஐ பாத் வந்து 3 ஆட்ரிபியூட் தான் பிக் பண்ணிருக்குது. ஓகேவா. ஏன் வந்து 3 ஆட்ரிபியூட் மட்டும் யூஐ பாத் பிக் பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஐ பாத்ல சில ரூல்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கோட் பண்ணிருப்பாங்க. அல்காரிதம்ஸ்ன்னு சொல்லலாம், நம்ம வந்து ரூல்ஸ் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சில அல்காரிதம்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டா வச்சிருப்பாங்க. ஓகேவா. இந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா ஆஸ் லைக் ஏ ஹியூமன் வந்து அதுவே சில டெசிஷன் எடுக்குது. இந்த லைன்ல 5 ஆட்ரிபியூட் இருக்குது, இந்த 5 ஆட்ரிபியூட்ல இந்த 3 ஆட்ரிபியூட் மட்டும் போதும் இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்றதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணிக்குது. ஸோ இந்த ஆட்டோ டெசிஷன் என்ன ஆகலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் தப்பா கூட போகலாம். ஸோ அதுதான் நமக்கு எரர் வந்ததுக்கான ரீசன். ஸோ இந்த ஆட்டோ டெசிஷன் என்ன பண்ணாது அப்படின்னா, ஸோ இந்த எலமெண்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், இந்த டோட்டல் டெபாசிட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறத இதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேவா. இதை நம்ம தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ப்ரீ டிஃபைன் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ரூல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸை கஸ்டமைஸ் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஜென்ரேட் ஏ ஸ்டேபிள் செலக்டர் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா யூஐ பார்த்து ஒரு செலக்டர் ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, இந்த செலக்டர் வந்து ப்ரீ டிஃபைன்ட் அல்காரிதம் ஆர் ப்ரீ டிஃபைன்ட் ரூல் இன்ஜின் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா, இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது டைனமிக்கா இருக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேபிள் செலக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹலோ, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பேசணும் இல்லையா இந்த செலக்டர்ல, இந்த ஆட்ரிபியூட்ஸ் பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ. ஸோ இப்போ இந்த ஆப் அப்படிங்கிறது, இந்த கிளாஸ், இந்த டைட்டில், அதே மாதிரி இங்கே நேம், ரோல், இதெல்லாமே வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, ஈச் ஆட்ரிபியூட் இன் செலக்டர் ஹேஸ் சம் வேல்யூ. ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்குமே ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ஆட்டோமேஷன்ல இந்த பர்டிகுலர் டெபாசிட்ங்கிற பட்டன்ல ஆப் அப்படின்னா அது யூஐ டெமோ, கிளாஸ் அப்படின்னா வந்து ஹெச் விண்டோ விராப்பர், டைட்டில் அப்படின்னா யூஐ டெமோ, இப்படின்னு ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இங்க இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்துட்டு இந்த டோட்டல் வேல்யூவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க 4 லைன் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது செலக்டர். ஓகேவா. டோட்டலா 4 லைன் மேல கிடைக்குது. பட் நம்மளோட ரிசல்ட்ல வந்து யூஐ பாத் இஸ் கன்சிடரிங் ஒன்லி 3 லைன்ஸ். ஓகேவா. இது இன்னொரு ரூல்ஸ் இது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நமக்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்ல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த நிறைய ஆட்ரிபியூட்ஸ்ல ஒரு சில ஆட்ரிபியூட்ஸை மட்டும் யூஐ பாத் ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணுது. ஓகே, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி.
இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் செலக்டர் இருக்குது. இந்த மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் செலக்டர்லயும் ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் UiPath செலக்ட் பண்ணிக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன்லாம் பார்ப்போம். இப்போ வெப் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து நமக்கு செலக்டரா கிடைக்கும். பட் UiPath என்ன பண்ணுன்னா ஒரு 3 லைன் 4 லைன் மட்டும் தான் செலக்டரா பிக் பண்ணும். சம்டைம்ஸ் 2 லைன் தான் பிக் பண்ணும். இப்போ நமக்கு 4 லைன் இருக்குது, இங்க 3 லைன் இருக்குது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 500-600 லைன்ஸ் ஆஃப் செலக்டர் இருக்கும். UiPath ஜஸ்ட் ஒரு 2 லைன் செலக்டர் வந்து சூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்றதுக்கு அதுவே சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ இந்த 600-700 லைன்ஸ்ல இருந்து எப்படி இது வந்து செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா we can become a master in selector. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப நம்மளோட ஸ்கிரீனே நான் எடுத்துக்கிறேனே, இப்ப நான் வந்து UI எலமெண்ட்ல இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா again we are coming back to the total deposit. ஓகேவா? ஸோ இப்போ இங்க இந்த 4 லைன்ல UiPath என்ன பண்ணிருக்குது அப்படின்னா 3 லைன் ஆஃப் த செலக்டர் வந்து வேணும் அப்படின்னு வந்து UiPath வந்து சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ரூல்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்க இருக்குது இல்லையா, each attribute in selector has some value. It is very important to pick the attribute with a constant value. ஓகேவா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் டைனமிக் நமக்கு தெரியும் இல்லையா, கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறாது, டைனமிக் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. இப்போ இந்த செலக்டர் இருக்குது இல்லையா, இந்த செலக்டர்ல பாருங்களேன் UiDemo.exe சேஞ்ச் ஆகாது, HWind wrapper அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது, UiDemoங்கிறது சேஞ்ச் ஆகாது. பட் இந்த டோட்டல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகுமா? எவ்ரி டைம் சேஞ்ச் ஆகுமா? அது ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எல்லாருமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இங்க நம்ம ஒரு ரூல் சொல்றோம் என்ன அப்படின்னா, ஒரு செலக்டர் பெஸ்ட் செலக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிக் ஆட்ரிபியூட் வித் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறத மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும், டைனமிக் வேல்யூ இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்ப இது என்ன பண்றது நம்ம அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இதுக்கு again we have 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த செலக்டர் அப்படிங்கிறதுல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில செலக்டர் வந்து 4 லைன்ஸ் வருது, சில செலக்டர் 5 லைன்ஸ் வரும், சில செலக்டர் வந்து 6 லைன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வந்து நம்ம டிசைட் பண்றோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட் இருக்குது இல்லையா, இப்ப இந்த யூஐல வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த எலமெண்ட்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். UiPath யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவ்வளவு லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இது எடுத்துக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து லைக் இப்ப நம்ம காலேஜே இருக்குது, இப்போ காலேஜ்ல வந்து இப்போ BCA டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அவங்களோட பேர் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ராஜா அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறவங்கள பாக்குறதுக்காக யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்து யாரோ வராங்க. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்டா அவருடைய வந்து ரெஜிஸ்டர் நம்பரு, கிளாஸ், அவர் எந்த கிளாஸ் எந்த செஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் BCAல ராஜா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இருப்பாங்க, செகண்ட் இயர் இருப்பாங்க, ஃபைனல் இயர் இருப்பாங்க. இப்போ ராஜா அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 10-15 ராஜா வருவாங்க, அதுல எந்த ராஜான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதுவே நம்ம செகண்ட் இயர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் இயர்ல இந்த 15 ராஜால வந்து ஒரு 7 ராஜா வந்து செகண்ட் இயர்ல மட்டுமே இருக்கிறாங்க. ஓகேவா? எகெயின் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நமக்கு என்ன வேணும்? இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணும். எந்த செஷன் தெரியுமா? ஓகேவா? அதாவது என்னன்னா நேரோ டவுன் பண்ணிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை, கரெக்டான இன்ஃபர்மேஷனை பிக் பண்றதுக்காக, செலக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நேரோ டவுன் பண்ணிட்டே வரோம். ஓகேவா? ஸோ இப்போ பி செஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 7 ராஜால எகெயின் வந்து இப்போ பி செஷன்ல வந்து 3 ராஜா இருக்காங்க. இப்போ இந்த 3 ராஜால எந்த ராஜா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எகெயின் அவங்களோட ஊர் நம்ம கேட்போம் இல்லையா? இப்போ அதுல 2 ராஜா வந்து ஒரே ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா, சரி அவங்களோட ஸ்ட்ரீட் கேட்போம், அவங்களோட ஃபாதர் நேம் கேட்போம். ஃபாதர் நேம் வச்சு டிஸ்டிங்விஷா ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
ஸோ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது 2 லைனா இருக்கலாம், ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்லிடுறாங்க, ராஜா இந்த ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே லைன் இன்ஃபர்மேஷன். இல்ல ராஜா ரோல் நம்பர் மறந்து போயிடுச்சு, ராஜா வந்து பி செஷன்ல இருந்து இருக்கிறாங்க, அவங்க அப்பா பேர் இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 லைன்ல வேலை முடிஞ்சிச்சு. இல்ல 2 ராஜாவுடைய அப்பா பேர் வந்து சேமா இருக்குது அப்படின்னா இன்னும் எகைன் வந்து அவங்களுடைய அம்மா பேரோ இல்ல வேற ஏதோ ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனோ அவங்கள பத்தி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ 3 லைன் ஆகுது. ஸோ அதே மாதிரிதான் செலக்டரும். இப்போ இந்த ஸ்பிளிட் டெபாசிட் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து நம்ம ரீச் அவுட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல நிறைய லேயர் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்ம் இல்லையா? இந்த ஃபார்ம்ல வந்து ஒரு பெரிய லே அவுட் வந்து இருக்கலாம். இந்த பெரிய லே அவுட்குள்ளார இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமா இருக்கலாம். இந்த சைட்ல இருக்குது இல்லையா, இந்த சைட்ல இருக்கிறது டார்க்கா இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரேமா குரூப் பாக்ஸா இருக்கலாம். இந்த சைட்ல இருக்கிறது ஒரு குரூப் பாக்ஸா இருக்கலாம். எகைன் இதுக்குள்ளார மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ ஹையரார்கி எல்லாத்தையுமே வந்து யூஐ பாத் வந்து என்ன பண்ணணும்னா இங்க செலக்டரா கேப்சர் பண்ணும். இப்ப இந்த எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்களேன், நான் வந்து ஜஸ்ட் இண்டிகேட் கொடுக்குறேன். இது இந்த ஹோல் அப்ளிகேஷனுக்குள்ளார, சாரி ஒரே நிமிஷம், இந்த ஹோல் அப்ளிகேஷனுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் இது மட்டும் ஒரு லேயர், கரெக்டா? ஸோ இது ஒரு விண்டோ. இந்த விண்டோக்குள்ளார செகண்ட் லேயர் வந்து இந்த லேயர். இந்த செகண்ட் லேயருக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட் பாருங்களேன், இந்த அமௌண்ட்லயே 2 லேயர் வந்து கிடைக்குது பாருங்க. இங்க ஒரு லேயர் வந்து எனக்கு வருது, இங்க ஒரு லேயர் வருது. இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஸோ டோட்டலா எத்தனை லேயர் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, இது வந்து 2, இது வந்து 3, இது 3, இது வந்து 4th லேயர். இந்த 4 லேயரும் என்ன இருக்குது அப்படின்னா 4 லைன் ஆஃப் செலக்டரா இங்க வந்து இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நான் இண்டிகேட்ல நான் இப்ப இங்க இண்டிகேட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 லைன் ஆஃப் செலக்டர் வந்து இங்க கிடைக்கும் என்னோட யூஐ எக்ஸ்ப்ளோரர்ல. ஓகேவா? அதுவே இப்ப பாருங்க, நான் எக்ஸாக்ட் சூஸ் பண்ணாம இது கொஞ்சம் வெளியில இருக்கிறதுல ஒரு லேயர், இந்த லேயர் சூஸ் பண்றேன். இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. இதை சூஸ் பண்ணாம இந்த லேயரை நான் சூஸ் பண்றேன். இப்போ இந்த லேயரை சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 3 லைன் ஆஃப் செலக்டர் தான் இங்க கிடைக்கும். அதுல 2 லைன் இருந்தா போதும் யூஐ பாத் வந்து டிஃபைன் பண்ணிக்கும் இல்லையா? சோ இந்த செலக்டர்ஸ் எப்படி செலக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப அதே டோட்டல் நம்ம எடுத்திருக்கிறோம். வித்தவுட் வந்து என்ன நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டைனமிக் வேல்யூ சேஞ்ச் ஆகிற வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த வேல்யூ இல்லாமலே நம்ம இந்த செலக்டர் எடுத்துருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த எரர் வந்த கோட் இருக்குது இல்லையா, இந்த எரர் வந்த கோட்ல நம்ம செலக்ட் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணிட்டு இண்டிகேட் ஆன் ஸ்கிரீன் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், மறுபடியும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாக்டா இந்த வேல்யூ சூஸ் பண்ணாம இப்போ இப்படி சூஸ் பண்றோம், ஒரு லேயர் வெளியில சூஸ் பண்றேன். ஸோ இப்போனே எரர் வந்தது இல்லையா அந்த கோடு, இப்போ இங்க வந்து எரர் வராது. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்த எரரும் இல்லை. நம்ம அவுட்புட்ல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெக்கார்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. சரி, டவுட்டுங்கிறதுல உங்களோட தாட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் வந்து நீங்க கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க லாஸ்டா ரெக்கார்டிங் பண்ணிருப்பீங்க இல்லையா, எகைன் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ண போறோம். லாஸ்டா ரெக்கார்டிங் பண்ணிருப்பீங்க இல்லையா, உங்களோட ரெக்கார்டிங்ல போயிட்டு
ஓகேவா? யாரெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிருக்கீங்களோ உங்களோட ரெக்கார்டிங்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைப் இன்டுங்கிறது இருக்குது இல்லையா, அதாவது உங்க ரெக்கார்டிங்ல செகண்ட் ஆக்டிவிட்டி, இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியில இந்த நம்பர் போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த நம்பர் போர்ஷன்ல மட்டும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்க. சேஞ்சஸ் பண்ணிட்டு உங்களோட கோட் ரன் பண்ணி பாருங்க, ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நான் என்னோட இந்த ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோட் ரன் ஆகணும். இன்கேஸ் இந்த ஃப்ளோ வந்து ரன் ஆகல, இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரன் ஆகல அப்படின்னா, ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எகைன் இந்த லாஸ்ட் கிளிக் டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த கிளிக் டெக்ஸ்ட்ல வந்து ரைட் கிளிக், சாரி, இந்த கிளிக் டெக்ஸ்ட்ல இந்த 3 டேஷஸ் இருக்கும், இதுல கிளிக் பண்ணிட்டு இண்டிகேட் ஆன் ஸ்கிரீன் கொடுத்துட்டு எகைன் இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட் 2 வகையை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒன்னு எக்ஸாக்டா க்ளோஸா இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்றது, இன்னும் கொஞ்சம் வெளியில ஒரு அவுட்டர் ரேஞ்சில் செலக்ட் பண்றது. இந்த அவுட்டர் ரேஞ்சில் செலக்ட் பண்ணுங்க. இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு எரர் வந்தது அப்படின்னா, இல்ல எனக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் எரர் வரல, எனக்கு வந்து நார்மலா எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, யூ நோ நீட் டு சேஞ்ச் எனிதிங். ஓகேவா? ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வெயிட் பண்றேன். நீங்க ரன் பண்ணி பாருங்க வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆகல, ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா யூ கேன் டாக் ஆர் எல்ஸ் யூ கேன் டெக்ஸ்ட் இன் த சாட். ஓகே, என்ன என்ன எரர் உங்களுக்கு வருது இந்த மாதிரி? ஓகே, ரன். ஓகே ஓகே, சி எரர் வந்ததுன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் கிளிக் டெக்ஸ்ட்னு இருக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணதுல. இதை வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு இண்டிகேட் ஆன் ஸ்கிரீன் கொடுங்க. இண்டிகேட் ஆன் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா கர்சர் மூவ்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும், ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டான எலமெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க கர்சர் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் டெபாசிட் வந்து we can select in a 2 different ways. ஓகேவா? ஒன்று வந்து இந்த நம்பர்ஸ் க்ளோஸா இந்த பாக்ஸ் வருது பாருங்க, இந்த ஆரஞ்சு பாக்ஸ் வருது இல்லையா, இந்த நம்பர்ஸ் க்ளோஸா வருது பாருங்க இந்த நம்பர் மேலேயே. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கும், இந்த ஆரஞ்சு பாக்ஸ்க்கும் நம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். 2 மெத்தட்ல வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் செலெக்ஷன் அது. ஓகேவா? இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவுட்டர் லேயரை வந்து செலக்ட் பண்றோம். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணாம அவுட்டர் லேயரை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவுட்டர் லேயரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பா உங்களோட கோட் வந்து மறுபடியும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ரீசன்ங்கிறத நம்ம இங்க பார்த்தோம் இந்த யூஐ எக்ஸ்ப்ளோரர்ல. யூஐ எக்ஸ்ப்ளோரோட யூசேஜே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் யூஐ எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா என்ன ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கறது இல்லையா. யூஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூஐ வேற ஒரு அப்ளிகேஷனோட யூஐயை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு பேர் தான் இந்த யூஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்துட்டு நான் எக்ஸாக்டா இந்த வேல்யூவை சூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஸோ எக்ஸாக்டா சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ஆட்ரிபியூட் ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ல என்ன வருதுன்னா டைனமிக் வேல்யூ வந்து வருது. ஓகேவா. ஸோ நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா செலக்டர்ல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிக் ஆட்ரிபியூட் வித் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சொல்றோம். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்க மாதிரி நம்ம ஒரு செலக்டர் சூஸ் பண்ணணும் இப்படிங்கிற இந்த ரூல் இருக்குல்ல, இது வந்து ஒரு தம் ரூல் மாதிரி. இதை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து எல்லா சினாரியோலையும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நேற்று பண்ண ரெக்கார்டிங் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் டைம் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது எரர் வந்து இல்லையா. நாட் ஓன்லி வேல்யூ, சம்டைம்ஸ் யூஐல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தா கூட அதை அகாமடேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ற மாதிரி நம்ம செலக்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். யூஐ பார்த்தே ஆட்டோமேட்டிக்கா ஒரு செலக்டர் கொடுக்கும். அந்த செலக்டர் வந்து 70% 60 to 70% அந்த செலக்டரே கரெக்டா இருக்கும். பட் நம்ம ஹை லெவல்ல அட்வான்ஸ் லெவல்ல நம்ம நிஜமாவே ஒரு கம்பெனில ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா we have to check the selector. அந்த செலக்டர் ஒவ்வொரு செலக்டரையும் நம்ம செக் பண்ணணும். எங்கெல்லாம் வந்து டைனமிக் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து we have to put our knowledge to make the selector more stable. ஒரு ஸ்டேபிள் செலக்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுதான் நம்மளுடைய வேலையே இதுல. ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது 2 லைன் செலக்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி 2 லைன் வருது அப்படின்னா, ஸோ இங்க நான் அவுட்டர் லேயர் வந்து சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூஐ பார்த்து என்ன பண்ணுதுன்னா இந்த செகண்ட் லைன் விட்டுருது. அவுட்டர் லேயர்ல வந்து இங்க வந்து எந்த ஆட்ரிபியூட்டும் எனக்கு வந்து சேஞ்சிங் ஆட்ரிபியூட் இல்லை. ஓகேவா. ஸோ இந்த லாஸ்ட் இதுல வந்து சேஞ்சிங் ஆட்ரிபியூட் நேம்ங்கிறது இருக்குது, டெக்ஸ்ட்ங்கிறது இருக்குது. பட் யூஐ பார்த்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுச்சு அதைய இல்லையா. சரி, இந்த ரூல்ஸ் வந்து எல்லா டைமும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா டைமும் தப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் வி ஹாவ் டு எவாலுவேட் வித் சம் ரூல்ஸ். வந்து நம்ம சில ரூல்ஸ் வச்சுக்கணும். ஒரு செலக்டர் அப்படின்னா அதுல வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடாது. சேஞ்ச் ஆகுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நியூ மெத்தட்ஸ் எகைன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து வைல்டு கார்டு எப்படி யூஸ் பண்றது, வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா. சரி, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப யூஐ பார்த்தே இப்படி ஒரு செலக்டர் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் இப்ப யூஐ பார்த்தே இப்படி ஒரு செலக்டர் கொடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we have to uncheck this attribute. ஸோ இங்க செக் அன்செக் தான். நம்ம எந்த ஆட்ரிபியூட் வேணுமோ we can add, we can exclude. ஓகேவா. ஸோ எகைன் சொல்றோம் பாருங்க, இந்த யூஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது இங்க எப்படி இந்த 4 லைன் இல்ல 3 லைன் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனை பார்த்தா தெரியும். ஒரு அப்ளிகேஷனுடைய டாப் லேயர் டு நம்ம ஆக்சஸ் பண்ண போற எலமெண்ட். ஓகேவா. இந்த டாப் லேயர்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போற எலமெண்ட் வரைக்கும் எத்தனை ஹையரார்கி இருக்கு, எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லைன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது. இங்க கிடைக்கிற நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை லேயர் இருக்குது இந்த அப்ளிகேஷன்ல அப்படிங்கிறதா. இப்போ இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த அப்ளிகேஷன். இது வந்து டாப் லெவல் கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாப் லெவல் கண்டெய்னர் அப்படின்னு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல இங்க இது ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க, இது ஒரு குரூப் பாக்ஸா வச்சிருக்காங்க, இதை ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க. இந்த போர்ஷன் வந்து இன்னொரு குரூப்பா. இந்த குரூப்போட நேம் தான் பாத்தீங்கன்னா கிளைண்ட் அப்படிங்கிறது. ஸோ இங்க கிளைண்ட் அப்படின்னு ஒரு செகண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த கிளைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த குரூப்போட நேம். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் எல்பி அப்படின்னு இருக்குது இல்லையா, டோட்டல் எல்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் எல்பிங்கிறது இந்த பாக்ஸோட நேம், இந்த அவுட்டர் லேயரோட நேம். ஸோ இது என்ன, இதோட ரோல் என்னன்றதை நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோல் தெரியும். இந்த லாஸ்ட் லைன் தான் செலக்ட் ஆயிருக்குது இல்லையா, இதோட ரோல் வந்து டெக்ஸ்ட். ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளார இந்த வேல்யூ வச்சிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு லேயரா வந்து யூஐ பாத் கன்சிடர் பண்ணுது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள இருக்க வேல்யூவை இன்னொரு லேயரா கன்சிடர் பண்ணுது. ஓகேவா. ஸோ இப்ப
எகைன் இந்த செலக்டருக்கே நம்ம வரோம். ஸோ இந்த கிளைண்ட் அப்படிங்கிறது இது வேணும், இந்த லைன் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். சரி, நம்ம ஒரு மேனுவல் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் ஹைரார்கி இன்ஃபர்மேஷன், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஹைரார்கி ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன்லயே இந்த பார்ட் வந்து கிளைண்ட், இந்த பார்ட் வந்து கிளைண்ட் 1 அப்படின்னு வச்சுங்களேன். இந்த டார்க்கர் பார்ட் வந்து கிளைண்ட் 1ன்னு வச்சுங்களேன். இங்கேயும் ஒரு டோட்டல் எல்எல்பி இருக்குது, இங்கேயும் ஒரு டோட்டல் எல்எல்பி இருக்கு. ஓகேவா? இந்த டோட்டல் எல்எல்பிங்கிறது நேம்னு வச்சுங்க. இந்த இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோலோட நேம் வந்து டோட்டல் எல்எல்பின்னு வச்சுங்க. இங்கேயும் டோட்டல் எல்எல்பி இருக்குது, இங்கேயும் டோட்டல் எல்எல்பி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூஐ பார்த்து இதை சூஸ் பண்ணிடும் கிளைண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த எல்எல்பி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், இங்க இருக்க எல்எல்பியை செலக்ட் பண்ணுமா, டோட்டல் எல்பியை செலக்ட் பண்ணுமா, இங்க இருக்கிற டோட்டல் எல்பியை செலக்ட் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கிளியரா நம்ம இங்க கொடுக்கணும். பட் இங்க ஒரே எல்பி தான் இருக்குது, டோட்டல் எல்பி தான் இருக்குது. அதனால என்ன பண்ணல அப்படின்னா யூஐ பார்த்து வந்து இந்த லைனை வந்து இது வேணாம், இது வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து யூஐ பார்த்து டிசைட் பண்ணிடுது. ஓகேவா? இதை நம்ம இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாமே வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷன் எகைன் இந்த செலக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூஐபாத் ஸ்டுடியோல ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பேரலா ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்றேன், நீங்க இமீடியட்டா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லுங்க. டிஃபால்ட்டா யூஐபாத் இருக்குது இல்லையா, டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து சப்போர்ட் பண்ணும். நாட் ஒன்லி யூஐபாத், எல்லா ஆட்டோமேஷன் டூல்ஸுமே டிஃபால்ட்டா வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதர் ப்ரௌசர்ஸ் இருக்குது இல்லையா, அதர் ப்ரௌசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் குரோம் வந்து எல்லா ஆட்டோமேஷன் டூல்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபயர்ஃபாக்ஸ், குரோம் அண்ட் தென் எட்ஜ் ப்ரௌசர். விண்டோஸ் 10 நம்ம யூஸ் பண்ணோம்னா எட்ஜ் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும். எகைன் இட்ஸ் அ மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் அது இல்லையா. ஸோ இந்த 3 ப்ரௌசர் தான் வந்து செக் பண்ணும். ஓகே, வாட் இஃப் வி செலக்ட் ஒரு query போட்டிருக்காங்க. What if we select the whole application or repeated time of one selector on recording? இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டே நீங்க பேசுங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது. ஹோல் அப்ளிகேஷன்னா ஓகே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எக்ஸாக்டா புரியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க என்ன கேக்குறீங்கன்றது எக்ஸாக்டா எனக்கு புரியல. பட் ஹோல் அப்ளிகேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது இல்லையா. இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு ஜஸ்ட் நம்மளோட மொபைல் போனே எடுத்துக்கோங்களேன். இப்போ மொபைல் போனே நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்பெசிஃபிக்கா அதோட ஐக்கான்ல கிளிக் பண்ணா மட்டும்தானே நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ண முடியும். ஹோல் போன்ல நம்மளுடைய மொத்த கையை அப்படியே வச்சா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாதுல்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஸோ ஹோல் அப்ளிகேஷன் வந்து நம்ம எடுக்க முடியாது. பட் இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் மீனிங்ஃபுல். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் நம்ம சொல்றோம், ஒரு இந்த லைன் இப்ப ஃபர்ஸ்ட் லைன் இல்லைன்னா இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா இப்ப செகண்ட் லைன் மட்டும் நான் டோட்டல் எல்பின்னு மட்டும் கொடுத்துடுறேன். ஸோ இந்த டோட்டல் எல்பிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டோட நேம், ஒரு கண்ட்ரோலோட நேம் இல்லையா. இந்த கண்ட்ரோலை எந்த அப்ளிகேஷன்ல போய் செக் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் சொல்றது. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த அப்ளிகேஷன், விச் அப்ளிகேஷன் வி ஆர் கோயிங் டு ஆட்டோமேட் அப்படிங்கிறது சொல்லும். இது வந்து விச் ஆட்ரிபியூட் வி ஆர் கோயிங் டு ஆட்டோமேட். ரெஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, அது மேபி 2 லைனா இருக்கலாம், 3 லைனா இருக்கலாம், 4 லைனா இருக்கலாம். அது வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா விச் எலமெண்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஆர் யூட்டிலைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விச் அப்ளிகேஷன், ரெஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் வந்து விச் எலமெண்ட். ஓகேவா? மேபி நீங்க கேட்ட கொஸ்டின் நான் கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணலாங்கிறது தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல கூட, நீங்க நெக்ஸ்ட் மண்டே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட உங்களோட டவுட்டை கேளுங்க நீங்க. ஓகே, கிரேட். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து எடுத்துக்கேன். இன்கேஸ் நீங்க ஃபயர்ஃபாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுத்துலயுமே எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட யூஐபாத் ஸ்டுடியோ இருக்குது இல்லையா, இந்த ஸ்டுடியோல ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஓகேவா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா UiPath எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? டில் இந்த UiPath எக்ஸ்டென்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களோட ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஃபயர்ஃபாக்ஸ். ஓகேவா? ஃபயர்ஃபாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? இன்கேஸ் நீங்க குரோம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி குரோம்ல கிளிக் பண்ணுங்க. பட் ஃபயர்ஃபாக்ஸுக்கு வந்து we no need to do any additional step. For Chrome we need to have some additional step. ஓகேவா? ஜஸ்ட் குரோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த செலக்டர் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு we can wind up the session now. ஓகேவா? ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட் UiPath வெப் ஆட்டோமேஷன் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் நீங்க யாராவது இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன்ல இருந்தது இல்லை நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் கிவ் ஆட். ஓகேவா? இங்க ஆட்னு வரும், இங்க ஓகே காட் இட், அவ்வளவுதான். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் செட்டப் இஸ் டன். ஃபயர்ஃபாக்ஸ் செட்டப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுவே நம்ம குரோம் யூஸ் பண்றதா இருந்தா, ஓகேவா? இன்கேஸ் நம்ம குரோம் யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், குரோம்ல வந்து சில அடிஷனல் செட்டிங்ஸ் பண்ணணும். ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த நியூ டேப்ல நான் வந்து டைப் பண்ற மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. குரோம் : எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நான் இதை சாட்லயும் உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறத. ஓகேவா? இந்த குரோம் / எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம சிஸ்டம்ல இருக்குதுங்கிறத காமிக்கும். இதுல பாத்தீங்கன்னா UiPath வெப் ஆட்டோமேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? UiPath வெப் ஆட்டோமேஷன் இருக்கும். இதை நீங்க பேரலாவே ட்ரை பண்ணுங்க. இதுக்கு தனியா வெயிட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து UiPath ஸ்டுடியோல குரோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. குரோம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் அப்படின்னு வரும். அந்த வர பாப்அப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் குரோம்ல வந்துட்டு குரோம் : / எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஜ்ல UiPath வெப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு வந்தீங்கன்னா இது பை டிஃபால்ட்டா டிசேபிள் ஆயிருக்கும். அது ஓகேவா? இதை எனேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த UiPath வெப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிசேபிள் ஆயிருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேவா? எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன், இங்க வந்து அலோவ் ஆக்சஸ் டு ஃபைல் URLs அப்படின்னு இருக்கும். அலோவ் ஆக்சஸ் டு ஃபைல் URLs அப்படின்னு சொல்லி இதை நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு ஆப்ஷன் UiPathல வந்து ஃபயர்ஃபாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும், ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு பாப்அப் வரும், அது ஓகே கொடுக்கணும். குரோமா இருந்தது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு குரோம் : எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத போட்டுட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் டீடைல்ஸ்ல வந்துட்டு அலோவ் ஆக்சஸ் டு ஃபைல் URL இந்த ஆப்ஷனை வந்து we have to enable. ஓகேவா? இது ரெண்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகேவா, இது ரெண்டு பண்ணதுக்கு அப்புறம் இந்த குரோம் இருக்குது இல்லையா, குரோம் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். குரோம் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும்.
இன்கேஸ் வந்து நீங்க உங்களோட மீட்டிங் வந்து குரோம்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுத்துறாதீங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா மீட்டிங்கும் க்ளோஸ் ஆயிடும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த கமெண்ட் மட்டும் டைப் பண்ணி சாட்ல போடுறேன். குரோம்ல மீட்டிங் கனெக்ட் பண்ணலன்னா மட்டும் இந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா யூஐபாத் குரோம் ப்ரௌசரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும், க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் பண்ணும். ஸோ தட் நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லையா, இட் வில் கெட் எஃபெக்டிவ். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எஃபெக்டிவா வந்து இதுல நமக்கு கிடைக்கும் இதுல. ஓகேவா? நான் டைம் பீயிங்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து. ஓகேவா? நம்ம ஒரு சின்ன ஆட்டோமேஷன் செக் பண்றதுக்காக நான் ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு சாம்பிள் வெப்பேஜ் எடுத்துக்கிறோம். என்ன வெப்பேஜ் அப்படின்னா யாஹூ ஃபினான்ஸ் அப்படிங்கிற வெப்பேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த யூஆர்எலும் நான் உங்களுக்கு பிங் பண்றேன். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. என்கிட்ட ஃபயர்பாக்ஸ் இல்லை, என்கிட்ட வந்து குரோம் இல்லை அப்படின்னா நீங்க வரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லயே இந்த யூஆர்எல் போடலாம், இது லோட் ஆகும். ஓகேவா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வச்சு நம்ம கத்துக்கலாம் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த யாஹூ ஃபினான்ஸ் அப்படிங்கறத நான் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த யாஹூ ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்பேஜ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடா நியூஸஸ் இல்ல ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த மாதிரிலாம் பாக்குறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இருக்குது இல்லையா, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய ஸ்டாக் பிரைஸ் என்ன அப்படின்னு சும்மா செக் பண்ண போறேன். ஓகேவா? இங்க செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா MSFT அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ MSFT இஸ் அ சிம்பிள் ஆர் கோட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். ஸோ MSFT டைப் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நான் இந்த டிராப் டவுன்ல சூஸ் பண்ணலாம். எனக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ஸ்ல MSFTயோட ஸ்டாக்ஸ் வந்து இங்க லோட் ஆகும். ஓகே, MSFTயோட ஸ்டாக் லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்து யூஐ எக்ஸ்ப்ளோரர்ல நான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ், இதுதான் ஸ்டாக்கோட பிரைஸ், இந்த ஸ்டாக்கோட பிரைஸை வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வெப்பேஜ்ல நமக்கு தெரியும், இங்க பாருங்க இந்த வெப்பேஜ், இது என்டையர் வெப்பேஜ் ஒரு லேயர் அப்படின்னு எடுத்துட்டா அந்த லேயருக்குள்ளார இது ஒரு சப் லேயரா இருக்கு. இந்த லேயருக்குள்ளார எகைன் இது ஒரு சப் லேயரா இருக்குது. இந்த லேயருக்குள்ளார பாத்தீங்கன்னா இது ஒரு சப் லேயரா இருக்குது. இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் 4 to 5 lines ஆஃப் செலக்டர்ஸ் ஹியர். இந்த செலக்டர் எடிட்டருங்கிற டாப் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த டாப் பார்ட்ல ஐ வில் கெட் வந்து பாருங்க எவ்வளவு லைன் செலக்டர் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஹையரார்கி வந்து. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 15 லைன் 20 லைன் 15 லைன் செலக்டர்ஸ் நமக்கு வந்து இங்க இருக்கும். 15 லைன் ஆஃப் செலக்டர் வந்து இங்க இருக்குது. யூஐபாத் வந்து அதுல ஒரு 2 லைன் தான் சூஸ் பண்ணிருக்குது. இந்த 2 லைன் போதும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு 2 லைன் ஆஃப் செலக்டர் போதும் அப்படின்னு சொல்லிடுது. ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல யூஐ டெமோல வந்து 4 லைன் இருந்தது. 4 லைன் ஆஃப் செலக்டர்ல வந்து 3 லைனை செலக்ட் பண்ணுச்சு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 லைன் இருக்குது. இதுல யூஐ பார்த்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 லைன் செலக்டர் மட்டும்தான் சூஸ் பண்ணிருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டாக் பிரைஸ் நான் எடுக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் இது ஒரு லேயர் ஆக்சுவலா. ஓகேங்களா? இது ஒரு லேயர், இதுக்குள்ளார வந்து இது ஒரு லேயர், இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இது மட்டும் ஒரு லேயர், இதுக்குள்ளார இது மட்டும் ஒரு லேயர் இல்லையா? அதே மாதிரி பாருங்க இந்த பிரைஸ், இது டோட்டலா ஒரு லேயர். ஓகேங்களா? இந்த பிரைஸ் மட்டும் ஒரு லேயர், அப்புறம் இந்த போர்ஷன் ஒரு லேயர் வந்து, இதுல கீழே இருக்கிற இந்த எடிட் மட்டும் இது ஒரு பெரிய லேயர், இந்த லேயருக்குள்ளார ஒரு சப் லேயர் இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்க கிளிக் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த 226 அப்படிங்கிறதுல கிளிக் பண்றேன். ஸோ இந்த 226 அப்படிங்கிறதுல நான் கிளிக் பண்ணதும் ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய லைன் ஆஃப் செலக்டர் வந்து நமக்கு வந்திருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் செலக்டர்ஸ்ல வந்து யூஐபாத் வந்து ஜஸ்ட் 2 லைன் மட்டும் தான் நமக்கு எடுத்துக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்செலக்டட் ஐட்டம்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்க இதுல. ஸோ இதுல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து வருது பாருங்க இதுல. இப்ப நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 226 இருக்குது இல்லையா, ஸோ நம்ம சொல்றோம்ல பேக்ரவுண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து யூஐபாத் ஃபெச் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி, அது எப்படின்னு நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம்.
ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌசருக்கு நம்ம வந்துடுறோம். வாட் எவர் ப்ரௌசர் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க, IE வேணா யூஸ் பண்ணுங்க, இல்லை வந்து குரோம் ஆர் ஃபயர்பாக்ஸ் எது யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு எலமெண்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னு வச்சுங்களேன். ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து ஃபுல் HTML டேக் இது. ஓகேவா? இந்த யாஹூ ஃபினான்ஸுங்கிற வெப்பேஜோடைய சோர்ஸ் கோட் இது. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இங்க வந்து இது என்னவா இருக்குது அப்படின்னா இதை ஒரு ஸ்பேனா வச்சிருக்காங்க இது. ஓகேவா? இந்த ஸ்பேன் இதோட லைன் வந்து பாத்தீங்கன்னா கோட்ல வந்து ஸ்பேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்டோட யூசேஜ் என்ன அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை எக்ஸாக்டா எனக்கு ஃபெச் பண்ணி காமிக்கும் என்னோட சோர்ஸ் கோட்ல. இந்த சோர்ஸ் கோட் பாருங்க, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சோர்ஸ் கோட் இது. ஓகேவா? நீங்க ஒவ்வொரு போர்ஷனா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தீங்க வச்சுங்களேன், இது வந்து பெருசா வந்துட்டே இருக்கும் இந்த கோடு வந்து, இல்லையா? ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் கோட்ல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் போயிட்டு நம்ம இங்க வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்ப ஸ்பேன் அப்படிங்கிறது கிடைச்சிருது. நான் இப்ப இந்த டிவ் அப்படிங்கிறது என்னன்னு செக் பண்ணு வச்சுங்களேன். இந்த ஸ்பேனோட பேரண்ட் லேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவ். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? இப்ப வந்து ஸ்பேன் இந்த 256 மட்டும் செலக்ட் ஆகுது. இதோட பேரண்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இதோட பேரண்ட் லெவல் வந்து ஃபுல்லா இந்த 226ங்கிற வேல்யூ பிளஸ் 5.43ங்கிறது என்ன அப்படின்னா பிளஸ் 5.43ங்கிறது நேத்தில இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக் எவ்வளவு பிரைஸ் ஏறி இருக்குது அப்படிங்கிறது. நேத்திக்கு இன்னைக்கு இன்க்ரிமெண்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ, டிக்ரிமெண்டல் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது அந்த பிராக்கெட்ல இருக்குது. ஓகேவா? டிவ்ங்கிறது வருது. இந்த டிவோட பேரண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அதை பாருங்க, அதுக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு லைன் வந்து இன்னொரு லைன் வந்து வருது. இந்த மைன்யூட் சேஞ்சஸ் பாருங்க இதுல. இந்த டிவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டிவ் எடுத்துக்கிட்டா பாருங்க, லாஸ்டா க்ளோஸ் ஆகுற பிராக்கெட்டோட முடியுதா இந்த டிவ். இதுக்கு மேல இருக்க டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிராக்கெட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இது இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஒரு வேல்யூவோட ஹைரார்கி இது. இந்த எல்லா ஹைரார்கி இருக்குதுல்ல, இப்ப நம்ம இங்க என்னெல்லாம் பாக்குறோமோ, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 246 அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இந்த 226 அப்படிங்கிறது இந்த லைன்ல என்னெல்லாம் ஆட்ரிபியூட் இருக்குதுன்னு பாருங்க. இதுல கிளாஸ் இருக்குதா, இங்க கிளாஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குதா, UiPath கஸ்டம் ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா, இங்க ரெண்டு ஆட்ரிபியூட் தான் வந்து இங்க இருக்குது. இப்ப இதுவே நம்ம வந்து அப்ளிகேஷன்ல நம்ம UiPathல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன்ல கிளாஸ் இருக்குதா, இங்க பாருங்க கிளாஸ் இங்க இருக்குதா, இந்த கிளாஸ்ல என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்க. இந்த கிளாஸ்ல இருக்கிற வேல்யூ, ஸோ இங்க என்ன வேல்யூ இருக்குதோ இந்த எக்ஸாக்ட் வேல்யூ வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வருது. ஸோ கிளாஸோட வேல்யூ பாருங்க, TRSUD இந்த 0.3s FW இது வந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா C பாசிட்டிவ் கலர் அப்படிங்கிறது வரைக்கும் போகுது இதோட ஆட்ரிபியூட் வந்து. ஸோ இதை நம்ம இங்க UiPath எக்ஸ்ப்ளோரர்ல செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாருங்க சேம் அதே வந்து ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து நமக்கு இங்க கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது எவ்வளவு லேயர்ஸ் இருக்குதோ எல்லா லேயர்ஸையும் என்ன பண்ணணும்னா இந்த UI எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணணும் நமக்கு. ஓகேங்களா? இதுல வந்து இப்ப UiPath 2 லைன் கொடுக்குது இல்லையா, சம்டைம்ஸ் இதுவே தப்பா இருக்கும். இப்ப இந்த 256ங்கிறது பாத்தீங்கன்னா 226ங்கிறது சேஞ்சிங் வேல்யூ. எவ்ரிடே ஸ்டாக் பிரைஸ் சேஞ்ச் ஆகும்ல, எவ்ரிடே இல்ல, இப்ப இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கூட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்ச் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டைனமிக் ஆட்ரிபியூட் வரும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வி ஷுட் நாட் சூஸ் டைனமிக் ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் சம்டைம்ஸ் இந்த டைனமிக் ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆட்டோமேஷனே பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் நம்ம வந்து we can use வேரியபிள்ஸ் ஆர் வைல்ட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா வெப் ஆட்டோமேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டாலிங் த எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ எப்படி வெப் அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கிறதையும், இதுல எப்படி வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது, இன்கேஸ் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், ஒரு 3 லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செலக்டர்ல நம்ம வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் செலக்டரை வந்து கஸ்டமைஸ் பண்றது செகண்ட் ஸ்டெப், செலக்டர்ல வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது தேர்ட் ஸ்டெப், வேரியபிள்ஸ் ஆர் வைல்ட் கார்டு யூஸ் பண்றது தேர்ட் ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்புமே ஒர்க் ஆகல அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மண்டே செஷன்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ மண்டே நீங்க வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் ஷேர் பண்றேன், ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த 3 ஆக்டிவிட்டியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல இந்த ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ஸிங் கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒரு நம்பர், ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துட்டு ஒரு கெஸ்ஸிங் கேம். ரேண்டமா உங்க சிஸ்டமே ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ரேண்டமா உங்க சிஸ்டமே ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து 30 அப்படின்னு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நீங்க கெஸ் பண்ணும்போது 25 அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ என்ன சிஸ்டம் என்ன க்ளூ கொடுக்கும் அப்படின்னா, அந்த ரேண்டம் நம்பர் இஸ் ஹையர் தென் வாட் யூ என்டர் அப்படின்னு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க 35 கொடுத்தீங்கன்னா லெஸர் தென் வாட் யூ டைப் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, இந்த 3 ப்ரோக்ராமையும் ட்ரை பண்ணி பாருங்க வந்து. ஓகேவா? இந்த மூணு எக்ஸசைஸும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நான் ஒரு லிங்க் உங்களுக்கு தரேன். அந்த லிங்க்ல வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, வெப் ஆட்டோமேஷன் லேர்ன் பண்றது. ஓகேவா? நான் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு இங்க பின் பண்ணிருக்கிறேன். ஓகேவா? இதுல போயிட்டு ஒரு யூசர் அக்கௌண்ட், நார்மலா சும்மா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம், இது ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன், யூஐ பாத்தோட டெஸ்ட் அப்ளிகேஷன் இது. ஸோ இதுல போயிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்க வந்து மெயில் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ரீடைப் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம சாம்பிள் பர்பஸ்க்கு இந்த யாஹூ ஃபினான்ஸ் இந்த அப்ளிகேஷன், இன்னும் சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல்லாம் வந்து நம்ம வெப் ஆட்டோமேஷன் ட்ரை பண்றதுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் ட்ரை பண்ணதை ட்ரை பண்ணி பாருங்க. டெஸ்க்டாப் ஆட்டோமேஷன், இந்த யூஐ டெமோ, இந்த அப்ளிகேஷன்லாம் ஆட்டோமேட் பண்ணோம் இல்லையா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது queries இருந்ததுன்னா மண்டே பிகினிங் ஆஃப் த செஷன் வந்து நம்ம வந்து எல்லா queries அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெப் ஆட்டோமேஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வந்து செஷன் நம்ம இன்னைக்கு செஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். பை. Thank you, Tamil. Thank you, students.